இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற செய்தியின் தலைப்பு என்னது? வலதுசாரியா இடதுசாரியா? எத்தனை பேர் இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கிறீங்க? வலதுசாரி இடதுசாரி அரசியல்ல பயன்படுத்தப்படுகிற ஒரு வார்த்தை. இந்த சொற்கள் 1789 99 1789 நடந்த பிரெஞ்சு புரட்சி, பிரான்ஸ் தேசத்தில் நடந்த பிரெஞ்சு புரட்சி, அதன் போது ராஜாவுக்கு ஆதரவானவர்கள் சட்டமன்றத்தில் வலதுகை பக்கம் உட்கார்ந்தாங்க. ராஜாவுக்கு எதிரானவர்கள் சட்டமன்றத்தில் இடதுகை பக்கம் உட்கார்ந்தாங்க. ராஜாவுக்கு இடதுகை பக்கம் உட்கார்ந்தாங்க. அப்பதான் இந்த வார்த்தை முதன் முறையாக பயன்படுத்தப்பட்டது. வலதுசாரிகள் இடதுசாரிகள், ரைட் விங் லெஃப்ட் விங் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. அதற்கப்புறம் இது ஒரு சிந்தனையாகவே வளர்ந்து இன்றைக்கு அந்த சிந்தனையின் அடிப்படையிலே தான் அரசியல் கட்சிகள் இரண்டாக பிரிந்திருக்கிறது. இது உலகம் எங்கும் இருக்கிற காரியம்தான். இந்த வலதுசாரி என்பது மிகவும் ஒரு பழமைவாதத்தை சார்ந்தது. ரொம்ப பாரம்பரியமா இது இப்படித்தான் இருக்கணும்னு ஒரே பிடிவாதமா இருக்கிறதுக்கு பேரு வலதுசாரி சிந்தை. அல்லது இந்த இடதுசாரி சிந்தை தாராளமயமானது. அட்ஜஸ்ட் பண்ணும், எதனாலும் மக்களுக்கு ஏற்ற மாதிரி, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு இருக்கிற பிஜேபி மற்றும் அதோடு கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் எல்லாமே வலதுசாரி சிந்தனைவாதிகள். திராவிட கட்சிகள் எல்லாமே இடதுசாரி சிந்தனைவாதிகள். நீங்க இந்த ரெண்டு பேரையும் இப்ப நீங்க வச்சு யோசித்தீங்கன்னா இந்த பிரிவுகள் உங்களுக்கு ஈஸியா புரியும். பிஜேபி சார்ந்த கட்சிகள் எல்லாம் இப்படித்தான் இருக்கணுங்கிறாங்க. இவங்க தான் கோயிலுக்குள்ள போகணும், இவங்க தான் இப்படித்தான் இருக்கணும் அப்படிலாம் நிறைய சில சொல்றாங்களா, பழமைவாதம். ஆனா திராவிட கட்சிகள் பார்த்தீங்கன்னா லிபரலா இருப்பாங்க. அப்புறம் வலதுசாரி அதிகாரம், பாரம்பரியம், தேசியவாதம், இதுல சம்பந்தப்பட்ட கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இடதுசாரிகள் சமத்துவம், சகோதரத்துவம், முன்னேற்றம், இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இந்த வலதுசாரி எப்போதுமே மதம் சார்ந்தது, மதத்தை ரொம்ப முக்கியப்படுத்துவாங்க. இடதுசாரிகள் மத சார்பற்றவர்கள். வலதுசாரி சிந்தனை என்னன்னா, தனியார் வளர்ச்சியினாலதான் நாட்டுக்கு நல்லது அப்படிங்கிறது வலதுசாரிகளுடைய சிந்தனை. அதனாலதான் நம்ம இப்ப இருக்கிற ஆட்சியாளர்கள் எல்லாம் தனியார் கம்பெனியை ஊக்குவிக்கிறாங்க, தனியார் கம்பெனிக்கு வரிகளை குறைக்கிறாங்க, பொதுத்துறைகளை தனியார் துறை ஆக்குறாங்க. ஏன்னா அவங்க கைக்கு போச்சுன்னா நாடு வளர்ந்துரும் அப்படிங்கிறது அவங்க சிந்தை. ஆனா இடதுசாரிகள் கவர்மெண்ட் தான் எல்லாம், கவர்மெண்ட்னால எல்லாமே முடியும் அப்படின்னு நம்புறவங்க. இப்படி இருக்குது. நான் உங்களுக்கு இந்த வலதுசாரி இடதுசாரிங்கிறத புரிந்து கொள்றதுக்காக இந்த வித்தியாசத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். இப்ப நம்ம இதை பேசுறதுக்கு என்ன காரணம், அதுக்கும் இன்னைக்கு செய்திக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம வேதத்திலையும் இதே மாதிரி ஒரு 2 பிரிவு இருக்கு அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை நான் உங்களுக்கு முன்கூட்டி சொன்னேன். அந்த 2 பிரிவு இருக்கிற அந்த சம்பவத்தை வேதத்திலிருந்து நம்ம எடுத்து வாசிக்க போகிறோம். மத்தேயு 25வது அதிகாரத்துக்கு திருப்பி கொள்ளுங்க வேதத்தை. சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். மத்தேயு 25:31 அதுல இருந்து நீங்க பார்த்தீங்கன்னா, மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது. மனுஷகுமாரன் யாரு? இயேசு. எல்லாரும் சொல்லுங்க, மனுஷகுமாரன் யாரு? இயேசு வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். இயேசு என்ன செய்வார்? ஒரு சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். இந்த உலகத்துல தோன்றின ஆதாம் முதல் இனி பிறக்க போகிற கடைசி பிள்ளை வரைக்கும் சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மெய்ப்பன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரிப்பார்.
செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். பார்த்தீங்களா, வலது பக்கம் ஒரு அணி, இடது பக்கம் ஒரு அணி. இது வலதுசாரி, இது இடதுசாரி. அப்பொழுது ராஜா வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்க. வலது பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்க. அப்புறம் 41வது வசனம் பாருங்க, 41. அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். இடது பக்கம் இருக்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் நரகத்திற்கு போங்கள் என்று சொல்லுகிறார். வலது பக்கத்தில் இருக்கிறவங்கள பரலோகத்துக்கு போங்கன்னு சொல்றாரு, இடது பக்கத்தில் இருக்கிறவங்கள நரகத்துக்கு போங்கன்னு சொல்றாரு. 46வது வசனம், அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார். இந்த வசனங்கள்ல 3 செய்திகளை நம்ம தியானிக்க போறோம். ஒண்ணு என்னன்னா, நம்ம எல்லாருக்கும் ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது, நம்ம எல்லாருக்கும் ஒரு விசாரணை இருக்கிறது. அதை குறித்து நான் உங்களுக்கு விளக்குகிறேன். 2வது செய்தி என்னன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் 2ஆ பிரிக்கிறார். ஒரு பக்கத்தில் இருக்கிறவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அதனால எல்லாம் ஒண்ணு அப்படின்னு கிடையாது. பல நேரம் நம்ம எந்த அணியில நிக்கிறது அப்படிங்கிறத எப்படி நிதானிக்கிறோம் அப்படின்னா, எங்க பெருங்கூட்டம் இருக்கோ அதுதான் சரின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்ம ஏமாற்றப்பட்டு விடக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு ஆண்டவர் யாரை எங்க பிரிப்பாருங்கிறது தெரியல. அவர் பிரிக்கும் போது அவருக்கு வலதுகை பக்கத்துல நாம் போய் நிற்பதற்கு தகுதியுள்ளவர்களா இருக்கும்படி இந்த உலகத்துல சரியான வாழ்க்கை என்ன செய்யணும், வாழணும். அவன் அப்படித்தான் பண்ணா, அதனாலதான் நான் பண்ணேன் அப்படின்னா, அவன் இடது கை பக்கம் போய் நிக்க சொன்னா நீங்களும் போவீங்களா? அவன் நரகத்துக்கு போனா நீங்களும் கூட போவீங்களா? அதனால அவன் பண்ணா இவன் பண்ணா, அவங்க அப்படி இருக்காங்க இவங்க எப்படி இருக்காங்க, அதை வச்சு நீங்க வாழாதீங்க. யார் எப்படி இருந்தா என்ன, நீங்க எந்த பக்கம் உள்ளவர்கள் என்பதை சிந்திக்க வேண்டும். அதனாலதான் இந்த வலதுசாரி இடதுசாரின்னு நான் ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்துறேன்னா, அது ஒரு சிந்தனை. வலதுசாரி சிந்தனையாளர்களை நீங்க திருத்தவே முடியாது. அதனாலதான் இந்த பிஜேபி சம்பந்தப்பட்ட அவருடைய கூட்டணியான ஆட்கள் எல்லாம் பேசுற காரியங்கள் பார்த்தீங்கன்னா, நமக்கு சில நேரம் என்னடா இப்படி பேசுறாங்கன்னு இருக்கும், ஆனா அவனுக்கு அதுதான் சரி. அது மாதிரி இடதுசாரி சிந்தனையாளர்கள் பேசுகிற காரியங்களை நிச்சயமா வலதுசாரி ஏத்துக்கிடவே செய்யாது. அவன் இவங்களை முட்டாள்மா, இவன் அவங்கள முட்டாள்மா. ஆக மொத்தம் யாரும் முட்டாள் கிடையாது, அவன் சிந்தனை அப்படி. ஆகவே நம்முடைய சிந்தனையில மறுரூபமாகணும். நாம் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கத்தக்கதான ஒரு சிந்தையுடையவர்களாய் வாழ வேண்டும். அப்ப உங்களை யாரும் வஞ்சிக்க முடியாது. இன்னைக்கு ஆண்டவர் அந்த சிந்தையை மறுரூபமாக்குவார்னு எனக்கு 100% நம்பிக்கை இருக்குது. நீங்க வஞ்சிக்கப்பட மாட்டீங்க. சிந்தை மறுரூபமாகணும். எந்த பக்கத்துல நிக்கணுங்கிறத நீங்க நம்ம படிக்கிறோம். 3வது சத்தியம் என்னன்னா, நம்ம செய்யற எல்லாமே நன்மையோ தீமையோ, நம்ம செய்கிற கிரியைகள் இருக்குல்ல, அதுக்கு நேரடியா கர்த்தருக்கு தொடர்பு இருக்கு. பல நேரம் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம என்னென்னமோ பண்றோம். எல்லா செயல்களுக்கும் தேவனுக்கு தொடர்பு இருக்கிறது. அதை குறித்தும் நாம் படிக்க போகிறோம். வேகமா நான் உங்களுக்கு விளக்கி சொல்றேன். முதல் சத்தியம் என்னது? ஒரு நியாய தீர்ப்பு உண்டு. பக்கத்தில் இருக்கிறவங்கள எழுப்பி சொல்லுங்க, ஒரு நியாய தீர்ப்பு இருக்குது. சரி, உங்க மேல யாரோ ஒருத்தர் கேஸ் கொடுத்துட்டாங்க. உங்க வீட்டுக்கு ஒரு பதிவு தபால் வருது. என்னன்னு கேக்குறீங்க? கோர்ட்ல இருந்து வந்திருக்கு. கோர்ட்ல இருந்து வந்திருக்குன்னு நமக்கு பக்குன்னு இருக்கும். எனக்கா கோர்ட்ல இருந்த உடனே நான் என்ன செய்தேன்? நான் நல்லவன் தானே,
நான் எந்த பிராணிக்கும் எந்த தீங்கும் நினைத்ததில்லையேன்னு ரொம்ப வசனங்கள்லாம் என்ன செய்யும் நம்ம மனசுல ஓடும். நமக்கு யாரு எதிரி, நமக்கு நம்ம மேல யாரு கேஸ், நமக்கு இருதயம் பதபதைக்கும். என்ன அதுக்கப்புறம் நம்ம என்ன யோசிப்போம்னா, என்ன கேஸ், நான் அப்படி என்ன தவறு செய்தேன், என்ன கேஸ். கேஸை பொறுத்தும் அடுத்த ரியாக்ஷன் இருக்குது. ஆமா, ஒருவேளை ஒரு கொலை கேஸ் உங்க மேல, நீங்க கொலை பண்ணியிருக்கீங்க, அல்லது பண மோசடி லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பண்ணியிருக்கீங்க, அல்லது ஈவ் டீசிங் கேஸ், போக்சோ வழக்கு, கஞ்சா கடத்தல் அப்படின்லாம் போட்டிருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும் யோசிங்க. தூங்க முடியுமா, உங்களுக்கு சாப்பிட முடியுமா, யாரை பார்க்கலாம், இப்படி ஒரு கேஸ் வந்திருக்கு, நான் என்ன பாவம் செய்ய, என்ன நீங்க செஞ்சீங்க செய்யலைங்கிறத தாண்டி ஒரு கேஸ் உங்க மேல போட்டாலே உங்களுக்கு பிரச்சனை தான். நீங்க போய் என்ன செய்யணும், ஆஜர் ஆகணும். அது எந்த மாதிரி போகுங்கிறது உங்களுக்கு தெரியாது. புரியுதா புரியலையா? அப்ப தலையாட்டுங்க. இப்ப எத்தனை பேரு, இப்ப நமக்கெல்லாம் கேஸ் எல்லாம் வர வேண்டியதுல, ஸ்டேஷன்ல இருந்து ஒரு போன் வந்து ஸ்டேஷன் வரைக்கும் வாங்க, உங்களை ஒரு சின்ன விசாரணை செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னாலே போதும், நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுசும் இறங்கிரும் கீழே. ஏன்னா நம்மெல்லாம் அவ்வளோ பாவப்பட்டவங்க. எத்தனை பேர் ஸ்டேஷனுக்கு போயிருக்கிறீங்க விசாரணைக்காக? பாருங்க, ஸ்டேஷனுக்கே நீங்க போனது இல்லைன்னு நீங்க ரொம்ப நல்லவங்கன்னு அர்த்தம் கிடையாது. நம்ம எந்த வம்புக்கும் போக வேண்டாம்னு வாழை என்ன செஞ்சிட்டு இருக்கோம், சுருட்டி வச்சிருக்கோம், அவ்வளவுதான். நம்ம நீ ரொம்ப நல்லவளா. ஆனா ஒண்ணு விளங்கிக்கோங்க, நம்ம எல்லாருக்குமே ஒரு விசாரணை இருக்கு. புரியுதா? உங்களுக்கு ஒரு இருதயத்துல பக்குன்னு இருக்கணும், எனக்கு ஒரு விசாரணை என்ன செய்யுது இருக்கு, ஒரு நியாய தீர்ப்பு இருக்கு. எப்ப? ஒரு சின்ன காலங்களின் வரிசையை நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். இந்த உலகத்துல முதல் பிறந்தது ஆதாம். ஆதாம் முதல் நோவா வரைக்கும் அறியாமையின் காலம், மனசாட்சியின் காலம்னு சொல்லுவாங்க. டிஸ்பென்சேஷன் ஆஃப் இக்னோரன்ஸ் அல்லது டிஸ்பென்சேஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கான்சைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நோவால இருந்து ஆபிரகாம் வரைக்கும் மனித ஆளுகை, நிம்ரோத் போன்ற ராஜாக்கள் எழும்பி ஆண்ட காலம். ஆபிரகாம் முதல் மோசே வரைக்கும் உடன்படிக்கையின் காலம். தேவன் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போன்றவர்களோடு உடன்படிக்கை செய்து ஜனங்களை நடத்தின காலம். மோசே முதல் இயேசு வரைக்கும் நியாயப்பிரமாணத்தின் காலம். கர்த்தர் கொடுத்த நியாயப்பிரமாணத்தின்படி ஜனங்கள் வாழ வேண்டும், அதை மீறும் போது அது தண்டிக்கப்படுவார்கள். இயேசு காலத்திலிருந்து இப்ப நம்ம வாழ்ற காலம், இயேசு திரும்ப 2வது முறை இந்த உலகத்துக்கு வந்து சபை எடுத்துக்கொள்ள போகிறார் அல்லவா, அது வரைக்கும் இந்த கிருபையின் காலம் தொடரும். இப்ப நம்ம எந்த காலத்துல இருக்கோம்? சத்தமா சொல்லுங்க, கிருபையின் காலம். கவனிங்க, தேவன் இந்த உலகத்தை உண்டாக்குவதற்கு முன்பே இந்த உலகம் எவ்வளவு நாள் சுத்தும்னு பிளான் பண்ணி இருக்கிறார். புரியுதா? மனுஷனுக்கு தான் தெரியல. அதனால அவன் என்ன சொல்றான், இன்னும் ஒரு 25 மில்லியன் கோடி ஆண்டுகள் இந்த உலகம் இருக்கும்னு அவன் சொல்றான். 25 மில்லியன் கோடிக்கு எத்தனை செய்வன் நமக்கு தெரியுமா? அவன் பாட்டுக்கு அடிச்சு விடுறான், நம்மளும் தலைய என்ன செய்யறோம், ஆட்டிக்கிட்டு இருக்கோம். இல்ல, கர்த்தருக்கு தெரியும், இந்த உலகத்தின் துவக்கமும் கர்த்தருக்கு தெரியும், முடிவும் கர்த்தருக்கு தெரியும். அதனால ஆண்டவர் முதல்லயே ஆதாம்ல இருந்து ஆரம்பிச்சார், எப்ப முடியும்னு அவருக்கு தெரியும். ஆகவே இப்ப நம்ம வாழ்ற காலம் கிருபையின் காலம். இது இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையோடு முடியும். அது வரைக்கும் நம்ம இருப்போமா அல்லது அதற்கு முன்னாடியே நம்ம இந்த உலகத்தை விட்டு போயிருவோமாங்கிறது நமக்கு தெரியாது. பரவாயில்ல, இயேசு கிறிஸ்து வந்து சபை எடுத்துக்கொண்டதுக்கு அப்புறம் 7 வருஷம் இந்த பூமியில அந்தி கிறிஸ்துவின் காலம். இந்த பூமியில என்ன ஆட்சி நடக்கும்? அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி நடக்கும். அப்ப சபை இந்த உலகத்துல என்ன செய்யாது, இருக்காது. 7 வருஷம் முடியும் போது இயேசு சபையோடு, அந்த எடுத்துக்கொள்ளப்பட்ட மனவாட்டி சபையோடு, சகல பரிசுத்தவான்களோடு திரும்ப என்ன செய்வார், இந்த பூமிக்கு இறங்கி வந்து அந்த அந்தி கிறிஸ்துவோடு யுத்தம் பண்ணி ஜெயித்து
அவனையும் பிசாசையும் கட்டி பாதாளத்திலே சிறைப்படுத்தி விட்டு 1000 வருடம் இந்த உலகத்தை ஆட்சி செய்ய போகிறார். இதே உலகத்துல இயேசு ஆட்சி செய்ய போகிறார். எருசலேம் தான் தலைநகரம், தாவீதின் சிங்காசனம் தான் அவர் உட்கார்ந்து ஆட்சி செய்ய போகிற சிங்காசனம். உலகம் முழுவதும் சொர்க்கமா இருக்கும். ஏன்னா ஆளுகை செய்யறது ராஜா யாரு? இயேசு. எங்கும் சமாதானம், எங்கும் சந்தோஷம், யார் வீட்லயும் மரணம் இருக்காது, வியாதி இருக்காது. 1000 வருடம் இந்த உலகத்திலேயே அப்படியே வாழ போறோம். இந்த 1000 வருடம் அரசாட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப நம்ம பார்த்த அந்த நியாய தீர்ப்பு, அந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு வசனத்துல எடுத்து பார்ப்போமா? வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 11வது வசனம் பாருங்க. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்தில் இருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். ஏன் மரித்தோராகிய சிறியோர் பெரியோர்னு சொல்லி இருக்குதுன்னா, ஆதாம் முதல் இந்த உலகத்தில் இருக்கிற அந்த கடைசி நபர் வரைக்கும் ஆண்டவருக்கு முன்னாடி வந்து நிற்பாங்க. புரியுதா உங்களுக்கு? இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க மட்டுமல்ல, இயேசுவை மறுதலித்தவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசுவை பகைத்தவர்கள், இயேசுவை சிலுவையில் அறைந்தவர்கள், இயேசுவை பிடிக்காதவங்க எல்லாரும். ஏன்னா எல்லாருக்கும் சிருஷ்டி கர்த்தர் அவர் ஒருத்தர் தான். அதனால ஆமா, இப்ப இருக்கிற எச் ராஜா வந்து என்ன செய்வாரு? நிப்பார். நம்மள என்ன செய்வார்? வந்து நிப்பார். ஆமா, நீ யாரெல்லாம் இயேசுவை விரோதிக்கிறாங்களோ பயக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் என்ன நினைப்புனா, அப்படி ஒருத்தர் கிடையாதியா. இந்த ஆட்களா மதத்துக்காக ஒரு ஆளை சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா எல்லா மதத்திலையும் சும்மா அப்படி சொல்லிட்டு இருக்கிறது தானே, அது மாதிரி தான் இதையும் சொல்றாங்க அப்படின்னு. அதாவதுங்க, ஒரு ஒரிஜினல் இருக்கும், 100 டூப்ளிகேட் இருக்கும். கடைசியில எது ஒரிஜினல் நினைச்சியாது தெரியாது. நானு இதுதான் ஒரிஜினல் சொன்னேன்னா, இதுதான் ஒரிஜினல், இது இதுதான் உண்டாக்கப்பட்டது, இதுதான் முதல் வந்தது, இதுதான் முதல். நீங்க என்ன சொல்லுவீங்க? அப்படித்தான் ஆயிப்போச்சு. இது நமக்கு ஒரு சோதனை தான். இதன் மத்தியில தான் இயேசுவே ஆண்டவர் என்று நாம் விசுவாசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்குள்ள அடிக்கடி சாத்தான் என்ன செய்வான்? எப்படி சொல்ற அவர் தான் ஆண்டவர்னு? இவர் ஆண்டவர் கிடையாதா? அவர் ஆண்டவர் கிடையாதா? இல்ல, இயேசுவே ஆண்டவர். சொல்றவங்க மட்டும் ஒரு அழிலையா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? யாருக்கும் அசைவு இருக்குதா? யார் ஆண்டவர்? இயேசுவே ஆண்டவர். டூப்ளிகேட் எல்லாம் என்ன செய்யக்கூடாது? நம்ப கூடாது. என்ன? சோ எல்லாரும் ஆண்டவருக்கு முன்னாடி வந்து நிப்பாங்க. அதுதான் மரித்தோராகிய பெரியோர் சிறியோர். அடுத்து என்ன போட்டிருக்கு பாருங்க. அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, ஜீவ புஸ்தகம் என்ன வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக, அந்த கடைசி ஸ்டேட்மெண்ட் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக. பாருங்களேன், மனுஷன் என்ன நினைக்கிறான்? செத்துட்டா வேலை முடிஞ்சு, இனி பிரச்சனை இல்லை நினைக்கிறான். ஆனா செத்ததுக்கு அப்புறம் தான் பிரச்சனை. முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவங்க மேல ஒரு சொத்து குவிப்பு வழக்கு இருந்துச்சு, இழுத்துக்கிட்டே போச்சு. கடைசியில ஜட்ஜ்மெண்ட் வரும்போது அந்த அம்மா இல்ல. உயிரோட இருந்த சசிகலா அவங்க கூட்டாளிகள் தான் போய் ஜெயிலில் இருந்துட்டு வந்தாங்க. தெரியுமா தெரியாதா? அப்ப அந்த அம்மா கடைசியா சாகும்போது என்ன நினைச்சிருந்திருக்கோம்? அப்பாடா, நல்ல வேலை, பரப்பன அக்ரஹார சிறைக்கு நானு போக வேண்டியதில்லை, நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு அந்த அம்மா சந்தோஷமா நினைச்சிருந்திருக்கோம். ஆனா பக்கத்துல எழுப்பி சொல்லுங்க, செத்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு பிரச்சனையே இருக்குது. பெரிய பிரச்சனையே எங்கதான் இருக்கு. நீங்க என்னமோ இன்னைக்கு நேத்து நடக்கிறதெல்லாம் பிரச்சனை நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. சும்மா எந்த பிரச்சனையும் தைரியமா ஃபேஸ் பண்ணுங்க. என்ன கேஸ் வந்தாலும் தைரியமா கோர்ட்டுக்கு போங்க. ஏன்னா எல்லாத்துலயும் பெரிய கேஸ் ஒன்று என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது, அதுக்கு ஆயத்தம் ஆயிக்கோங்க. இதெல்லாம் என்னையா கேஸ், இதெல்லாம் என்னையா பிரச்சனை? பெரிய பிரச்சனை ஒண்ணு. எப்ப? வெள்ளை சிங்காசன
நியாய தீர்ப்பு. அப்படி என்னையா பிரச்சனை? நாங்க பார்க்காத பஞ்சாயத்தா? நாங்க வாதாட மாட்டோமா? எங்களுக்கு வாய் இல்லையான்லாம் நீங்க கேட்கலாம். ரெண்டே காரியம் தான் விசாரிக்கப்படுதாங்க. என்னென்ன தெரியுமா? பாப்போமா? மத்தேயு 12:36 எடுத்து பாருங்க. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு நியாய தீர்ப்பு நாள்ல எது விசாரிக்கப்படும்? நம்ம பேசின வீணான வார்த்தைகள். எது வீணான வார்த்தை? நம்ம பேசுற எல்லாமே. என்னையா நம்ம நல்லது பேசுறோம்? எல்லாமே எப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கோம்? கவுனிங்க, நம்ம நாக்கு இருக்குங்கிறனால என்ன வேணாலும் பேசலாமா? கிடையாது. அல்லது நம்ம பேசிட்டு நான் பேசவே இல்லைன்றோம். நம்ம பேசுனது நமக்கே மறந்து போகுது. ஆனா வேதம் சொல்லுது, புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. வாட் இஸ் த மீனிங்? நம்ம பேசுற அம்புட்டையும் இந்த கோர்ட்ல ஒரு ஸ்டெனோவா பேசுற அவ்வளத்தையும் டைப் பண்ணி வைப்பாங்க. மூச்சு விட்டா மோகம் டைப் பண்ணி வைப்பாங்க. யோசித்தா மோகம் யோசிக்கிறார் அப்படின்னு டைப் பண்ணி வைப்பாங்க. ஏன்னா அந்த நடந்த டீட்டெயில் அப்படியே ரெக்கார்ட் ஆயிரும், பதிவாயிரும். அது மாதிரி இந்த உலகத்துல நீங்க பேசுறது நல்ல வார்த்தையோ கெட்ட வார்த்தையோ, தேவையானதோ தேவையில்லாததோ, தெளிவானதோ உளர்றதோ, என்ன நியாயமானதோ அநியாயமானதோ, எல்லா வார்த்தைகளும் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. மனுஷர் பேசும் வார்த்தைகள் யாவையும் குறித்து அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? சும்மா சொன்னேன். நம்ம ஃபேவரட் என்னது? சும்மா சொன்னேன், அல்லது தெரியாம சொல்லிட்டேங்க. இதுக்கு வேணா இந்த உலகத்துல சாரி கொடுத்துருவாங்க. அங்க சாரியும் கொடுக்க மாட்டாங்க, பூரியும் கொடுக்க மாட்டாங்க. டெஃபினெட்லி ஜட்ஜ்மெண்ட். ஏன்னா தேவன் அன்னைக்கு அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக அல்ல, நீதியுள்ள நியாயாதிபதியாக உட்கார்ந்திருப்பார். புரியுதா? அதனால அவர்கிட்ட நம்ம இரக்கத்தை எதிர்பார்க்க முடியாது. இன்னைக்கு இந்த சத்தியத்தை கேட்டு மனம் திரும்பிட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருக்கிற ரெக்கார்டையாவது கர்த்தர் என்ன செய்வாரு? மாத்தி இன்னிலிருந்து புது ரெக்கார்ட் போடுவார். அட்லீஸ்ட் இதுவரைக்கும் நீங்க பேசுனதுக்காவது மன்னிப்பு உண்டு. இன்னைக்கு செய்தி தான் கடைசி. இதே மாதிரி இன்னொரு தடவை பேசுவேன்னு நினைக்காதீங்க. இன்னொரு முறை நமக்கு சான்ஸ் கிடைக்கும் நினைக்காதீங்க. இன்றே ரட்சணியனால் இன்றே அனுக்கிரக காலம். நம்ம பேசுகிறதற்கு நியாய தீர்ப்பு இருக்கிறது. வார்த்தையை குறித்து கவனமாக இருங்கள். ரெண்டாவது, எதற்காக நமக்கு நியாய தீர்ப்பு? பிரசங்கி 12வது அதிகாரம் 14வது வசனம் பாருங்க. பிரசங்கி 12:14 என்ன சொல்லுது? ஒவ்வொரு கிரியையும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியமும் பாருங்க. ஒவ்வொரு கிரியைன்னு மட்டும் சொன்னா போதாதா? அந்தரங்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருக்கும் தெரியாது, யாரும் என்ன பார்க்கல அப்படின்னு மறைவாக செய்யப்பட்ட ஒவ்வொரு கிரியையும், அது நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். அதுதான் அந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. உட்கார்ந்தது, எந்திரிச்சது, அசைஞ்சது, போனது, வந்தது, சாப்பிட்டது, சண்டை போட்டது, பிடிவாதம் பண்ணது, அடம் பிடிச்சது, எல்லாம் நன்மையானாலும் நியாயத்துல கர்த்தர் கொண்டு வரா. நீங்க தேவ பிள்ளைகளே, தெரியாம செஞ்சுட்டேன்னு என்ன செய்ய முடியாது? கர்த்தர்ட்ட வாதாட முடியாது. ரெக்கார்டோட இருக்கும். எதுக்கு பண்ணீங்கிற அந்த ரெக்கார்டோட இருக்கும். அன்னைக்கு போய் சொல்ல முடியாது கர்த்தருக்கு முன்பாக. புரியுதா? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஒண்ணுமே செய்யாம இந்த ஒரு பாவப்பட்ட முகத்தை நம்ம வச்சிருப்போம் தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் பாஸ்டர் செல்வின் நம்புவாரு. ஆனா இயேசுநாதர்ட்ட என்ன செய்ய முடியாது. வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். வஞ்சிக்கப்படாதீர்கள். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். அதனால நீங்க உங்க கிரியைகளை குறித்து ஜாக்கிரதை. நம்ம பல நேரம் நம்ம கிரியைகளை மற்றவங்களை வச்சு நம்ம செய்யறதை நியாயப்படுத்துறோம். அவன் அப்படி செஞ்சதுனால நான் அப்படி செஞ்சேன். கிடையாதுயா. அவன் வேற பக்கம் போய் நிற்பான், நீ வேற பக்கம் நிக்கிறவா, வேற பக்கம் நிக்கிறவன். அதனால நம்முடைய கிரியைகளை குறித்து நாம் எச்சரிக்கையா இருப்போம். ஏனென்றால் ஒரு நியாய தீர்ப்பு இருக்கு. பக்கத்துல தட்டி எழுப்பி சொல்லுங்க, யோ
நியாய தீர்ப்பு வருதியா சொல்லுங்க, யோ சொல்லுங்க, தட்டு நல்லா சத்தம் கேட்கல, அடி நியாய தீர்ப்பு வருது, எழும்பு. என்ன வருது? என்ன வருது? கேஸ் வருது. சொல்லுங்க, கேஸ் வருது, ஜட்ஜ்மெண்ட் வருது. ஜாக்கிரதையாரு, பேசுறதையும் செய்யறதையும் குறித்து எப்படி இரு. இரண்டாவது சத்தியம் என்னன்னா, ரெண்டு பக்கம் இருக்குதுங்க, ரெண்டு பக்கம் இருக்கு. மத்தேயு 25:32 பாருங்க. மத்தேயு 25:32 அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சகல ஜனங்களும் சேர்க்கப்படுவார்கள். ஒருத்தர் என்ன செய்ய முடியாது, வீட்டில் காய்ச்சல்னு படுத்து தூங்க முடியாது. இன்னைக்கும் நமக்கு சம்மன் அனுப்புவாங்க, ஒரு தரப்பினர் வரமாட்டார். என்னன்னு கேட்டா, கை உடைஞ்சிருச்சு, கால் உடைஞ்சிருச்சு, என்னத்தையாவது சொல்லுவார். அதை வேணா இந்த பூமிக்குரிய கோர்ட்டு வேணா என்ன செய்யும், எடுத்துக்கிட்டு சரி இந்த வழக்கை நான் ஒத்தி வைக்கிறேன் அப்படின்னு நீதிபதி சொல்லுவார். ஆனா அன்னைக்கு ஒத்திவைப்பே கிடையாது, சகல ஜனங்களும் சேர்க்கப்படுவார்கள். அப்புறம் என்ன போட்டிருக்கு, மெய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறியாடுகளை வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடது பக்கத்திலும் நிறுத்துவார். கவனிங்க, எல்லாரும் ஒன்று அல்ல, அவர் அவருடைய கிரியைகளின்படி கர்த்தர் என்ன செய்கிறார், இரண்டாக பிரிக்கிறார். புரியுதா? யாரோ ஒருத்தர் பாடினார்ல, ஜாதி இரண்டொழிய வேறில்லை, சாற்றுங்கால் நீதி வலுவா, நெறிமுறையின் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதார் இலைகுலத்தவர் பட்டாங்கில். அப்பா பார்த்தீங்களா, எனக்கு தமிழ் எவ்வளோ நல்லா தெரியுதுன்னு. யாரோ ஒரு டீச்சர் நல்லா படிக்க வச்சிருக்கு இந்த ஒரு செய்யல. என்னது ஜாதி அப்படின்னா என்னது? ஒண்ணு எதன் அடிப்படையில் இந்த பிரிவு? மொழியின் அடிப்படையில் அல்ல, பிறப்பின் அடிப்படையில் அல்ல, இனத்தின் அடிப்படையில் அல்ல, நிறத்தின் அடிப்படையில் அல்ல, கிரியைகளின் அடிப்படையில். ஆண்டவர் எந்த அடிப்படையில் பிரிக்கிறாருங்க? நம்முடைய செயல், நம்முடைய சொல் செயல் பிரிக்கிறாரு. ஆனா இப்ப நம்ம எந்த பக்கத்துல நிப்போம்னு நமக்கு ஏதாவது தெரியுமா? ஒருவேளை இந்த செய்தியில நீங்க நல்லா ஜோமனி ஒப்பு கொடுத்து மனம் திரும்பினீங்கன்னா உங்களுக்கு ஒரு நிச்சயம் இருக்கும், நம்ம சரியான சைடுக்கு வந்துட்டோம்னு. இல்ல சும்மா வேடிக்கையா இந்த செய்தியை கேட்டுட்டு அப்படியே போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு நிச்சயம் கிடையாது நீங்க எந்த பகுதியில் நிப்பீங்கன்னு. சரி, நம்ம எந்த பக்கத்துல இருக்கணும்? 34வது வசனத்துல ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற பரலோக ராஜ்யத்தை. அப்ப எந்த பக்கத்துல நீங்க நிக்கணும்? வலது பக்கத்துல. எந்த ஆடு? செம்மறி ஆடு. பக்கத்துல தட்டி கொடுத்து சொல்லுங்க, நீ ஒரு செம்மறி ஆடா இருக்கணும். எந்த பக்கத்துல நிக்கணும்? எந்த சாரி? வலது சாரி. அந்த பூமிக்குரிய கட்சியை பத்தி சொல்லல, நீங்க எந்த கட்சிக்கும் ஓட்டு போடுங்க, ஆனா வேதத்தின்படி நீங்க வலதுசாரி. உலக பிரகாரமான வலதுசாரி சிந்தனை அல்ல. வலதுசாரி இடதுசாரி உலக பிரகாரமான சிந்தையை பத்தி சொல்ல, வேதாகம சிந்தை. வலதுசாரி, வலது பக்கத்துல செம்மறியாடு. ஏன்னா அங்க நின்னாத்தான் எங்க போக முடியும்? பரலோகராஜ்யம் போக முடியும். எந்த பக்கத்துல இருக்க கூடாது? 41வது வசனம் பாருங்க. அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காவும் தூதர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நரகத்திற்கு போங்கள். நித்திய ஆக்கினா நரகம், நரகத்துக்கு போங்கள். ஹலோ, எந்த பக்கத்தில் நிக்க கூடாது? இடது பக்கம். யாரு? வெள்ளாடு. கசாப்பு கடைக்கு போகும், வெள்ளாடு டேஸ்டா இருக்கும். ஆனா எங்க ஆண்டவர் அனுப்புறாரு? நரகத்துக்கு. எந்த பக்கம் நிக்கணும், எந்த பக்கம் நிக்க கூடாதுங்கிறத கர்த்தர் டீட்டெயிலா ஏன் இன்னைக்கு சொல்லித்தரா தெரியுமா? ஏன் சொல்லித்தரா தெரியுமா? பாஸ்டர் எந்த பக்கத்தில் நிற்போம் நமக்கே தெரியாதுல்ல பாஸ்டர் அப்படி நீங்க சொல்லுவீங்க. ஆனா இன்னைக்கு நீ எந்த பக்கம் இருக்கிறியோ அன்னைக்கும் அந்த பக்கம் தான் இருப்ப. இதுதான் சத்தியம். இன்னைக்கு இயேசுநாதருடைய வலது பக்கத்துல நிக்கிற மாதிரி நீ வாழ்ந்தீனா அன்னைக்கு வாமா அப்படின்ன உடனே வந்துடலாம். இன்னைக்கு ஒரு பக்கம் இருந்துகிட்டு
இன்னைக்கு வேதத்தின்படியான அந்த இடதுசாரி சிந்தனையில வாழ்ந்துகிட்டு இடது பக்கம் அன்றைக்கு நிற்க போகிற ஜனங்களோடு நாம் கூடி வாழ்ந்து விட்டு அன்னைக்கு மட்டும் ஐயோ எங்க பாஸ்டர் அங்க இருக்கிறாரு, இந்தா எங்க மென்டர் அங்க. மென்டர் கூப்பிடும் போது போன் எடுத்தியா? மென்டர் குரூப்ல எவ்வளவு மெசேஜ் போட்டுச்சு, அன்னரை ஏதாவது ரிப்ளை பண்ணியா? இன்னைக்கு மட்டும் எங்க மென்டர் வலது பக்கம் நிக்கிறாரு. மாற முடியாது, அணி மாற முடியாது. இன்னைக்கு மாறிக்கோ. ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, இன்னைக்கு அணி மாறு. ஆனா அன்னைக்கு அணி மாற முடியாது. இன்னைக்கு எந்த குரூப்ல வாழ்றியோ அந்த குரூப்ல தான் அன்னைக்கு நான் போய் நிக்க வேண்டியது இருக்கும். இன்னைக்கு மாமே மச்சான் அண்ணன் தம்பி பிரண்டு பாய் பிரண்டு கேர்ள் பிரண்டுன்ட்டு கிடக்குறீல, எந்த பக்கம் நீ நிக்கிறங்கிறத கொஞ்சம் யோசித்து பார், யோசித்து பார். வேதத்துல 2 கொரிந்தியர் 6:17 பாருங்க. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ எந்த பக்கம் இருக்கிறங்கிறத யோசி. நீ தவறான பக்கம் தவறான ஆட்களோட இருந்தீனா அவர்கள் நடுவில் இருந்து பிரிந்து வா. இதுக்கு மேல ஒரு 6 கூட்டத்தை சொல்றாரு ஆண்டவர். முதல் கூட்டம் என்ன தெரியுமா? 14ஆவது வசனத்துல பாருங்க. அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளுடன் உனக்கு ஒரு கல்யாணம் வருது. ரட்சிக்கப்படாத கூட்டத்தோட போய் என்ன செஞ்சிடாத, கலந்துராத. என்ன மானம் மரியாதை மாமா மச்சான் அந்தஸ்து இனம் வனத்தில் அடைஞ்சாலும் இனத்தில் அடையணும், இப்படியெல்லாம் தியாலஜி பேசி தத்துவம் பேசி கல்யாணத்தை முன்னிட்டு எங்க போய் சேர்ந்துராத, இடது கை பக்கம் நிக்கிற கூட்டத்துல சேர்ந்துராத. ஐயா, உனக்கு கல்யாணம் முக்கியம் இல்ல, பரலோகம் முக்கியம். புரியுதா உங்களுக்கு? ஒண்ணுமே போட வேண்டான்னு சொல்லி பாஸ்டர் கார்ல வந்து இறங்கினாக, உங்க பொண்ணு கொடுத்தா போதும்னாக. எங்க மாமா கொடுங்கன்னு கேட்டாக, என்ன செய்யன்னு தெரியல, உறவு முறைக்காக கொடுத்துட்டோம்னீங்கன்னா நான் பொறுப்பு கிடையாது. அப்புறம் அன்னைக்கு ஆண்டவர் இடது கை பக்கம் நிற்கும் போது, பாஸ்டர் நீங்க தானே பாஸ்டர் கல்யாணம் நடத்துறீங்கன்னா சொல்லுவேன். நான் சொல்லுவேன், என் தலையெழுத்து அன்னைக்கு அப்படி இருந்துச்சுமா, உனக்கு நான் கல்யாணத்தை நடத்தி வச்சேன். நான் பாஸ்டரா இருந்ததுனால, நீயும் காலம் முழுதும் என் சபையில இருந்ததுனால நடத்தி வச்சேன். ஆனா நீ கல்யாணம் பண்ணது யாரு? ஓ புருஷன் அங்கதானே நிக்கிறான், உங்க மாமே அங்கதானே நிக்கிறான், பிறகு என்ன அப்படின்னு நானு. ஆனா அன்னைக்கு மட்டும் என்னைய கூப்பிட்டுக்கோங்க பாஸ்டர், மென்டர் என்னைய கூப்பிட்டுக்கோங்க. அன்னைக்கு கூப்பிட்டப்ப வந்தியா? நீ ஒரு கெட் டுகெதர் வச்சு கூப்பிட்டேன்ல, வந்தியா? போனை மட்டும் கட் பண்ண தெரிஞ்சது. ஹலோ, மென்டர்கள்லாம் எதுக்கு வச்சிருக்கோம் தெரியுமா? உங்களை எப்படியாவது இடது பக்கத்துல இருந்து வலது பக்கத்துக்கு இழுக்கிறதுக்கு தான். அதனால போனெல்லாம் கட் பண்ணாதீங்க. மென்டர் ஃபோன் பண்ணா எடுங்க. நான் சொல்றது புரியுதா? விளையாட்டு கிடையாது, விளையாட்டு கிடையாது. ஒரு ஆவிக்குரிய உலகம் இருக்குது. போராடிட்டு இருக்கோம் உங்களை எப்படியாவது பரலோகம் கொண்டு போகணும்னு. எந்த பக்கத்துல நீங்க நிக்கிறீங்க? கல்யாணத்தை முன்னிட்டு கட்சி மாறிடாதீங்க. அப்புறம் ஆண்டவர் சொல்ல, நீதிக்கும் அநீதிக்கும் பரிசுத்தம் வேற பாவம் வேற. பாவத்தின் பக்கம் நிக்காதீங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் பாவிகளுடைய வழியில பரியாசக்கார உட்காரும் இடத்தில் பாவம் இருக்கிற இடத்துல நீ நிக்காதமா. அசுத்தம், வேசித்தனம், விபச்சாரம், அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் சைட் அடிச்சுட்டு சுத்தி திரிவான், கூட போகாத. எங்கடா போற மாப்ள? நாங்க போறோம்டா. சரி நீ போயிட்டு வா, நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறேன்னு உட்கார்ந்துக்கோ. நீ அப்பதான் இடது பக்கம் என்ன செய்ய முடியும்? போக முடியும். கூட்டணி சேர்ந்து போனீங்கன்னா அப்புறம் அன்னைக்கு அவன் கேட்பான்ல, என்ன ஏசுநாதரே அவன் அங்க சேர்த்து இருக்கிறீங்க, அவன் எங்க கூட சுத்தினவன் தானே கேட்பான்ல. ஆண்டவர் நீதி உள்ளவர்ல. இன்னைக்கு நமக்காக அவர் வாதாடுவார். இன்னைக்கு உனக்காக கர்த்தர் வாதாடுவார். அன்னைக்கு வாதாட மாட்டார். இன்னைக்கு அவர் அட்வொகேட், நமக்காக பரிந்து பேசுகிற அட்வொகேட். அட்வொகேட் தெரியுமா? வழக்கறிஞர். அவர் நமக்காக வாதாடுகிறவர். என் கட்சிக்காரர் நிரபராதின்னு இன்னைக்கு சொல்லுவாரியா?
ஆனா அன்னைக்கு அவர் நீதிபதி. அவர் நீதிபதி. உன்னைய பிள்ளைதான், நீ சொந்த ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்தார். ஆனா அன்னைக்கு அவர் நீதிபதி. யோசித்து பாரு, நீ அதுல விளையாட முடியாது. பிதா பாருங்க, இயேசுவின் மேல சகல பாவமும் சுமத்தப்பட்டதுனால அவர் நீதி உள்ளவராய் இயேசு சிலுவையில அறையப்படும் போது அவர் தம்முடைய முகத்தை திருப்பி கொண்டார். அதே மாதிரி தான் உன்னை அவருக்கு பிடிக்கும். ஆனா இத்தனை வருஷமும் சபையில வச்சு இதை செய்யாத, இதை செய்யணும் எவ்வளவு படிச்சு படிச்சு சொல்லி கொடுத்தாரு. இதெல்லாம் அவர் மேல வச்ச அன்புனால. ஆனா அந்த அன்பை நீ புரிஞ்சுக்கிறாம நீ உன்னுடைய துணிகரத்துல வாழ்ந்தீனா, அன்னைக்கு அவர் நீதி உள்ளவனா நிற்கும் போது உன்னைய நரகத்துக்கு போன்னு எழுதிட்டு அங்கிட்டு களத்தை திருப்பிக்கிடுவாரியா. அதனால விளையாட்டல்ல, பாவத்தின் பக்கம் நிற்காத, டாஸ்மாக் பக்கம் போகாத, டிராயரை திறந்து உள்ள என்ன செய்யாத, போடாத, சிகரெட்டு பழக்கம் வேண்டாம். பாஸ்டர் குடிக்கலன்னா கையெல்லாம் நடுங்குது, சாவு. உனக்கு பரிசுத்த மரணம் பரலோகத்தில் மக்பேலால நான் உனக்கு அடக்கம் பண்றேன். இருந்து என்னத்தை சாதிக்க போற? குடிச்சு குடிச்சு குடிக்கிறவன் நீ இருந்து என்னத்தை சாதிக்க போற? நீ நிலைமை இன்னும் தான் மோசமாக்கும். அதுக்கு நீ இப்பயே போய் சேர்றது நல்லது. நான் சொல்ற விளையாட்டு இல்லையா. மோசமான நரகம், நரகத்துக்கு யாரும் போகக்கூடாது. அதனாலதான் ஆண்டவர் இன்னைக்கு பாவத்தை விட்டுரு, பரிசுத்தத்தின் பக்கம் வந்து நின்றுன்னு ஆண்டவர் உன்னை கெஞ்சி அழைக்கிறார். ஆமா, இது கிருபையின் காலம். அதனால ஆண்டவர் கெஞ்சுறாரு. ஆனா அந்த காலம் முடிஞ்சிடும். அன்னைக்கு நீ எவ்வளவு கெஞ்சினாலும் உனக்கு இரக்கம் கிடைக்காது. அடுத்த ஆண்டவர் சொல்ற, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும். கிறிஸ்து வேற கட்சி, சாத்தான் வேற கட்சி. அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது. யோசபாத் ஆகாப் ராஜாவோட ஸ்நேகம் கொண்டான். அதுக்கு 2 நாளாகமம் 19:2 ஒரு தீர்க்கதரிசி என்ன சொன்னார் தெரியுமா? கீழே பாருங்க. ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி, துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்கள நீ, கர்த்தரை பகைக்கிறவர்கள நீ, நீ யாருக்கோ ஃப்ரெண்டா இருக்கிறீல. ஃப்ரெண்ட்ஷிப் வேணும். எனக்கு என் கூட படிச்சவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஆனா பாண்டு கிடையாது. என்ன கிடையாது? ஒரு ஆத்ம பிணைப்பு எனக்கு அவங்க மேல கிடையாது. போறானா போ, உனக்காக நான் வருத்தப்பட போறதே. ஆனா இன்னைக்கு சில பேர் ரொம்ப ஆத்ம பிணைப்புல இருக்கிறீங்க. அவன் ரட்சிக்கப்பட்டவனா? அவன் இயேசுவை நேசிக்கிறானா? இங்க பைபிள்ல போட்டிருக்கு, கர்த்தரை பகைக்கிற அவனை நீ சிநேகிக்கலாமா? உன் ஃப்ரெண்டுகிட்ட போய் கேளு. நீ ஒருவேளை அப்படி ஆத்ம பிணைப்புள்ள ஒரு நண்பன் அல்லது கேர்ள் ஃப்ரெண்டு, பாய் ஃப்ரெண்டுனா நீ போய் கேளு. அல்லது சொந்த பந்தம், மாமே மச்சான் உறவுனா நீ போய் கேளு, எங்க இயேசுநாதர் உனக்கு பிடிக்குமான்னு. பிடிக்கும்னு சொன்னான்னா இருந்து தொலை. ஆனா என்னத்தையாவது பேசி தூசித்து ஆண்டவரை மறுதளிச்சான்னா இன்னைக்கு உன் கூட உறவு கிடையாதுறான்னு வெட்டிட்டு வா. ஆண்டவர் அதைத்தான் சொன்னாரு. கர்த்தரை பகைக்கிற அவனை நீர் சிநேகிக்கலாமா? விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் பார்ட்னர்ஷிப் இருக்கக்கூடாது. கடைசியா சொல்றாரு, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும், விக்கிர ஆராதனைக்கு விலகி என்ன செய்யுங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஏப்பா 2 பக்கம் இருக்குப்பா இந்த உலகத்துல. நீ சபையின் பக்கம் நில்லு, நீ பாஸ்டர் பக்கம் நில்லு, நீ மென்டர் பக்கம் நில்லு, ஊழியத்தின் பக்கம் நில்லு, ஆராதனையின் பக்கம் நில்லு, 100 பாடல் துதி ஆராதனையின் பக்கம் நில்லு. வீட்டுல உட்கார்ந்து பொங்கல் கிண்டி சாப்பிடாத. உன்னை சாப்பிடாத நான் சொன்னேன், சாப்பிடு. 100 பாட்டை பாடிட்டு சாப்பிடு. அது உன் வயிற்றுல ஒட்டும். கறி சாப்பிடாதன்னு ஆண்டவர் சொன்னாரு. சபைக்கு வந்துட்டு போய் கறி சாப்பிடு. முதலாவது தேவனை தேடு. என்ன ஆண்டவர் சொல்லாரு? எந்த பக்கம் நிக்கணும்? வலது பக்கம். புரியுதா? எந்த பக்கம்? சபையின் பக்கம். எத்தனை பேர் நிப்பீங்க? ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பாஸ்ட் எனக்கு தெரியவே தெரியாது மறுதளிச்சிட மாட்டீங்களே. இந்த எனக்கு மென்டரே கிடையாதுன்னு மறுதளிச்சிட மாட்டீங்களே. அவ்வளவு பேருக்கு மென்டர் போட்டிருக்கோம். இனிமேல் யாராவது போன் எடுக்கலன்னு எனக்கு போன் வந்துச்சு, நீங்க எந்த பக்கம்னு யோசித்துக்கோங்க. கர்த்தருக்காக வாழ்வோம். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். 3வது ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல சத்தியம், நம்முடைய கிரியைகள் நேரடியாக தேவனோடு தொடர்புடையவை. அற்புதமான சத்தியம். நம்முடைய கிரியைகள் கவனிங்க. வலது பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே பரலோக ராஜ்யத்துக்கு போங்கன்னு சொல்றார். என்ன காரணம்? ஏன் இவர்களை ஆசீர்வதிக்கப்பட்டவங்கனாரு, ஏன் இவர்களுக்கு பரலோக ராஜ்யத்தை கொடுத்தார் அப்படின்னா,
35வது வசனம் பாருங்க. மத்தேயு 25:35 பாத்துங்க. பசியா இருந்தேன், போஜனம் கொடுத்தீர்கள். தாகமா இருந்தேன், தாகம் தீர்த்தீர்கள். அந்நியனா இருந்தேன், சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியா இருந்தேன், விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், பார்க்க வந்தீர்கள். உடனே அவங்கள என்ன கேட்டாங்கன்னா, ஆண்டவரே, நாங்கள் எப்போது உம்மை பசியுள்ளவராக கண்டு போஜனம் கொடுத்தோம், தாகமுள்ளவராக எப்பொழுது கண்டு உம்மை தாகத்தை தீர்த்தோம், உம்மை அந்நியராக எப்பொழுது கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம், வஸ்திரம் இல்லாதவராக உம்மை கண்டு எப்பொழுது வஸ்திரம் கொடுத்தோம், வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவர்களாகவும் எப்பொழுது கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். ராஜா என்ன சொல்றாரு பாருங்க, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். விளக்கம் போதுமா? இவங்களை எதுக்கு கர்த்தர் பரலோகத்துக்குள்ள அனுமதிச்சாருன்னு புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? தமிழ்ல தானே பேசிக்கிட்டு இருக்கிறேன். பக்கத்தில் இருக்கிற ஆள் புரிஞ்சான்னு கேளுங்க, பக்கத்தில் இருக்கிற ஆள்கிட்ட புரிஞ்சான்னு கேளுங்க. ஏன்னா நம்மலாம் பரலோகம் போனோம். பிறகு நான் அன்னைக்கு பிரசவம் பண்ணும்போது தூங்கிட்டேன், எனக்கு இந்த விவரமே தெரியாதுன்னு என்ன செய்யக்கூடாது. உங்க பக்கத்தில் ஆள் தூங்குதான்னு பாருங்க, உங்களையும் சேர்த்து அன்னைக்கு கூட்டு போயிடுவாரு. என் பக்கத்தில் இந்த ஆள் தான் உட்காந்துருந்தாரு, என்னை எழுப்பலன்னு சொல்லிடுவாரு. பக்கத்தில் ஆளுக்கு தூங்குதான்னு ஒரு எட்டி பாருங்க, லேசா ஓர கண்ணால் பாருங்க. புரிஞ்சா? ஏன் இவங்களுக்கு பரலோக ராஜ்யம்னா, இவர் சொல்றாரு, நான் பசியா இருந்தேன் எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்க, தாகமா இருந்தேன் தண்ணி கொடுத்தீங்க, சட்டை இல்லாம இருந்தேன் சட்டை கொடுத்தீங்க, வியாதி இருந்தேன் விசாரிக்கும். இப்போ இவங்க கேட்குறாங்க, எப்ப நீர் இயேசுநாதர் பசியா இருந்தா நாங்க சோறு கொடுத்துருப்போம், ஆனா இயேசுநாதர் நாங்க பார்த்ததே இல்லையே. பாஸ்டர் ஒவ்வொரு தடவையும் இயேசு ராஜா வந்திருக்கிறான்னு சொல்லுவாரு, அவரை நாங்க பார்த்ததே இல்லை. கேட்டா அவர் ஆவியா இருக்காருன்னு பாரு, நம்புங்க அவர் வந்திருக்காருன்னு அல்லேலூயா போடுங்கன்னு பாரு. வேற வழி இல்லாம என்ன செய்வோம்? அப்படித்தான் நடந்துட்டு இருக்கு. உண்மை நாங்க உருவத்துல பார்த்ததே இல்லையே, உமக்கு எப்ப நாங்க காணிக்கை கொடுத்தோம், உமக்கு எப்ப சட்டை எடுத்து கொடுத்தோம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தியோ அத. சரி, அடுத்த குரூப் சபிக்கப்பட்டவர்கள் என்னாரு, நரகத்துக்கு போங்கன்னாரு. ஏன்னு கேட்டதுக்கு நம்ம தான் எல்லாத்துக்கும் விளக்கம் கேட்போம்ல, நான் என்ன பண்ண அப்படின்னு கேட்போம்ல. ஆண்டவர் சொன்னாரு 42வது வசனம், பசியா இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுக்கல, தாகமா இருந்தேன் என் தாகத்தை தீக்கல, அந்நியனா இருந்தேன் என்னை சேர்த்து கொள்ளல, வஸ்திரம் இல்லாத இருந்தேன் வஸ்திரம் கொடுக்கல, வியாதி உள்ளவனா இருந்தேன் காவல்ல அடைக்கப்பட்டவனா இருந்தேன் என்னை விசாரிக்க வரல. ஏத்துக்கிடுவோமா சொல்லுங்க? செஞ்சாலே ஏத்துக்கிட மாட்டோம். இப்ப நம்ம என்ன இங்க வருங்க, இந்த கதையெல்லாம் விடக்கூடாது. நீங்க எப்ப பசியா இருந்தீங்க, உங்களுக்கு மட்டும் பசினா நாங்க பிரியாணி கொடுத்துருப்போம், உங்களுக்கு மட்டும் சட்டை இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க, நாங்க எங்க சட்டையை கழட்டி கொடுத்துருப்போம் பேசுவோம்ல. அப்படிதான் அன்னைக்கும் பேசினாங்க. அதுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாருன்னு தெரியுமா? 45வது வசனம் பாருங்க. அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவர்களாகி இவர்களில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே செய்யாதிருந்த. எவனுக்கு செய்யலையோ அது எனக்கு செய்யல. அப்ப இந்த ரெண்டு விஷயத்திலும் நமக்கு தெரிகிற ஒரு கருத்து என்ன தெரியுமா? உங்கள் செயலுக்கும் இயேசுவுக்கும் நேரடி தொடர்பு இருக்கிறது. நீங்க என்ன செஞ்சாலும் அது யாருக்கு செய்றீங்க? இயேசுவுக்கு. இயேசுவுக்கு. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ரொம்ப நம்ம புத்திசாலித்தனமா செய்யற மாதிரி நம்ம பேசுறோம் செய்யறோம், வஞ்சிக்கப்பட்டுறாதீங்க. யாரானாலும் சரி, தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ, சொந்தமோ அந்நியமோ, பக்கத்தில் இருக்கிறவங்களோ தூரத்தில் இருக்கிறவங்களோ, யாரானாலும் சரி, யாருக்கு என்ன செய்யறதா இருந்தாலும் அது யாருக்கு செய்யறோம் சொல்லுங்க சத்தமா? இயேசு. ஒருவருடைய பசியை ஆற்றுகிறோமா? யாருடைய பசியை ஆற்றுகிறோம்? ஒருவருடைய தாகத்தை தீர்க்கிறோமா? யாருக்கு? ஒருவருக்கு உதவி செய்கிறோமா? ஒருவரை பாராட்டுகிறோமா? ஒருவரை அரவணைக்கிறோமா? ஒருவருக்கு நல்லது நினைக்கிறோமா? இப்படி யாதொருவருக்கு நீங்க என்ன செஞ்சாலும் யாருக்கு செய்யறோங்க? இயேசுவுக்கு செய்யறோங்க. இது புரிஞ்சா நம்ம செய்ய வேண்டியதை ஒழுங்கா என்ன செய்வோம்? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆமாங்க, செய்யறோம். எங்க உங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து நல்லா இருக்கிறீங்களான்னு கேளுங்க பார்க்கலாம். யார விசாரிச்சீங்க சொல்லுங்க சத்தமா? இயேசுவ. விசாரிக்காதவங்க யார விசாரிக்கல? ஆமா, இப்ப கொஞ்சம் பேர் அப்படி சலையா உட்கார்ந்து இருந்தீங்க. ஞாயிற்று நாள்ல கேட்பாரு, என்ன நீ விசாரிக்கலடா? எங்க நான் விசாரிக்கலன்னு இப்படி வருவீங்க. உட்காரு, அன்னைக்கு பாஸ்டர் பக்கத்துல இருக்கிறவனை விசாரிக்க சொன்னார்ல, விசாரிச்சியா? அப்ப போ நரகத்துக்கு. நீங்க நினைப்பீங்க பாஸ்டர் சொல்றதுக்கெல்லாம் அப்படி கேட்கணுமான்னு, நரகத்துக்கு போயிருவீங்க. விளையாட்டு கிடையாது, வாழ்க்கை விளையாட்டு கிடையாது. வேடிக்கை பார்த்துட்டே இருக்காதீங்க.
ஒவ்வொரு கிரியை கவனிங்க. சாத்தான் பல நேரம் நம்மளை என்ன செஞ்சிடறான், பெரிய புத்திசாலியா நம்ம நினைக்க வைக்கிறான். அப்படியே பெருமையா அப்படியே ஒன்றும் கிடையாது. கர்த்தருக்கு முன்பாக பயந்துருங்கள். இன்னும் ஒரு சான்ஸ் தரேன். பக்கத்தில் இருக்கிறவங்கள விசாரிங்க, நல்லா இருக்கீங்களா பிரதர், நல்லா இருக்கீங்களா சிஸ்டர், எல்லாரும் பரல வர்றதுக்கு ரெடி ஆயிட்டீங்க, வெரி குட். ஆமாங்க, ஆமா. நான் ஒருத்தர் விசாரிக்கிறேன்னா யாரை விசாரிக்கிறேன், கர்த்தரை. அப்படிதான் அது கிரெடிட் ஆகுது எனக்கு. அந்த செயலுக்கும் இயேசுவுக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. அப்ப இதை கொஞ்சம் மாத்தி சொல்லுங்க. நான் திட்டுறேன் உங்களை, யாரை திட்டுறேன்? ஒருத்தரை தூஷிக்கிறேன், யாரை தூஷிக்கிறேன்? ஒருத்தர் கூட சண்டை போடுறேன், யாரு கூட சண்டை போடுறேன்? ஒருத்தர் மேல எரிச்சல் அடைகிறேன், யார் மேல எரிச்சல் அடைகிறேன்? புரியுதா? நேரடியாக உங்க செயலுக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. யாதொருவருக்காவது, அது ஒருவேளை கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், மருமக்களா இருக்கலாம், பெற்றோரா இருக்கலாம், உடன்பிறப்புகளா இருக்கலாம். ஏன் இந்த வட்டத்தை சொல்றேன்னா, நிறைய நேரம் இந்த வட்டத்தை புறக்கணிக்கிறோம், வெளியெல்லாம் நல்லவன் ஆயிடுறோம், இந்த வட்டத்தை புறக்கணிக்கிறோம். என்ன இதுக்கு எப்படி நம்ம கூட தானே இருக்கணும், எங்க போயிட போதுங்க? we are taking too much advantage. ஆண்டவர் சொல்றாரு, டேய் உன் பக்கத்துல இருக்கான்ல, நீ அவனுக்கு என்ன செஞ்சாலும் அதை எனக்கு தான் நீ செய்யற, எனக்கு தான் செய்யற. அப்ப மனைவியை காயப்படுத்துறியா, யாரை காயப்படுத்துற? இயேசுவ. உன் கணவனுக்கு கீழ்ப்படியலையா, யாருக்கு கீழ்ப்படியல? இயேசுவுக்கு. யாரையோ குற்றம் சாட்டுறியா, யாரை சாட்டுற? இயேசுவ. யாரையோ குறை சொல்றியா, யாரை குறை சொல்ற? இயேசுவ. யாருக்கோ தீங்கு செய்றியா, யாருக்கு தீங்கு செய்யற? ஒவ்வொரு கிரியையும் you cannot excuse to Jesus. தேவனிடத்துல நான் அதனாலதான் பேசாத. அதனாலதான் சில விஷயங்கள்ல நம்ம சில நியாயமான காரணங்களை சொல்லுவோம், இதனால தான் அப்படின்னு. இல்ல, அது என்னவோ இருந்துட்டு போகுது, அது கோடி ரூபாய் நட்டமே ஆயிட்டு போதே, அதுல நம்ம உயிரே போயிட்டு போகுது. கர்த்தருக்கு கீழ்ப்படி, பெற்றோருக்கு கீழ்ப்படி. ஏன்னா நீ பெற்றோருக்கு கீழ்ப்படியல, யாருக்கு கீழ்ப்படுகிற? கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற. உன் சகோதரனை நேசி. யாரை நேசிக்கிற நீ? இயேசுவை நேசிக்கிற. மன்னி, forgive. யார நீ மன்னிக்கிற? இயேசு. நீ மன்னிக்கலனா யாரை மன்னிக்கல? இயேசுவை மன்னிக்கல. நமக்குள்ள இருக்கிற ஆத்திரம் அதை அப்படியே கொட்டி சிலரை காயப்படுத்த பார்க்கிறோம். ஏன்னா பழி வாங்குறதுக்கு வேற வழி இல்லை. கோவப்படுறோம், எரிச்சல் அடைகிறோம். நான் அதனாலதான் ஆரம்பத்தில் சொன்னேன், மற்றவர்களுடைய கிரியைகளை வச்சு நீங்க ரியாக்ட் பண்ணாதீங்க. இப்ப இவர் என் கூட சண்டைக்கு வராரு, நான் சண்டை போடக்கூடாது, அவ்வளவுதான். அவர் என்னை காயப்படுத்துறாரு, கேவலமா படுத்துறாரு, அசுத்தமா பேசுறாரு, என்னை தூசிக்கிறாரு. ஏன்னா அவர் என்னைய செய்யல. ஹலோ, அவர் என்னைய தூசிக்கல, யாரை தூசிக்கிறாரு? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க எதுக்கு அவர் கூட சண்டைக்கு போனோம்? நீ என்ன வேணாலும் பேசு, அது என்னைய பேசல, நீ யார பேசுற? இயேசு. நான் இவரு கூட சண்டைக்கு போனேன்னு வச்சுக்கோங்களேன், நான் இவரு கூட சண்டைக்கு போல, யாரு கூட சண்டைக்கு போறேன்? இயேசுநாதர் கூட. புரிஞ்சுதா? இதான் சத்தியம். இதை வச்சுதான் ஆண்டவர் வேதத்துல விட்டு கொடுங்கிறாரு, மன்னிங்கிறாரு, ஒரு கணத்துல அரைஞ்சா மறு கணத்தை திருப்பி காட்டுங்கிறாரு. உங்களுக்கு மனுஷர் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க அவர்களுக்கு செய்யுங்கிறாரு. எல்லாத்துக்கும் நேரடியா கர்த்தரோட ஒரு தொடர்பு என்ன செய்யுது இருக்கு. மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க. தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். எவ்வளவோ கர்த்தரை காயப்படுத்தி இருக்கிறீங்க, எவ்வளவோ கர்த்தருக்கு கீழ்ப்படியாம நடந்திருக்கிறீங்க, எவ்வளவோ கர்த்தரை நேசிக்காம வாழ்ந்திருக்கிறீங்க. ஏன்? நான் நேசிக்கிறேன், நான் கர்த்தருக்காக இதெல்லாம் செய்றேன். காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி? அதனால எல்லாம் கர்த்தருக்காகத்தான். ஏன்னா தியாகம் பண்றீங்களா? கர்த்தருக்காகத்தான். விட்டு கொடுக்குறீங்களா? கர்த்தருக்காகத்தான். அடி வாங்குறீங்களா? கர்த்தருக்காகத்தான். கொடுக்குறீங்களா? கர்த்தருக்காகத்தான்.
எல்லாம் கத்தருக்காக. எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்கிறீர்களோ அதை. அப்ப நீங்க செய்யற எல்லா நன்மைக்கும் கத்தட்ட பலன் இருக்கா இல்லையா? நீங்க சகிக்கிற எல்லா தீமைக்கும் கத்தட்ட பலன் இருக்கா இல்லையா? அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், சந்தோஷப்பட்டு உங்களுக்கு விரோதமா பேசுறாங்களா, உங்களை காயப்படுத்துறாங்களா, துன்பப்படுத்துறாங்களா, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள்னு சொன்னோம். நமக்கு என்ன, இந்த ஆண்டவருக்கு என்னாச்சு, அல்ல இந்த பாஸ்டருக்கு பிராக்டிக்கலா எதுவுமே புரியல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா வேதம் சத்தியம். வேதம் சொல்லுது, அவங்க உன்னைய காயப்படுத்தல. யாரை காயப்படுத்துறாங்க? என்னைய காயப்படுத்துறாங்க. என்ன, இஸ்ரவேல் ஜனங்கள் எங்களுக்கு ராஜா வேணும்னு சாமுவேல்கிட்ட கேட்டப்ப சாமுவேல் ரொம்ப துக்கம் அடைஞ்சான். ஏன்னா ஏற்கனவே சாமுவேல் நல்லா ஆண்டுகிட்டு இருக்கிறான். அப்ப என்னைய தள்ளி விட்டுட்டு இன்னொரு ராஜா கேட்கிறாங்களேன்னு அவன் துக்கமா இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், ஏப்பா அவங்க ஒன்ன தள்ளல, நான் அவர்களை ஆளாதபடிக்கு அவர்கள் என்னை தள்ளினார்கள். அதனால உங்களுக்கு விரோதமா என்ன தீமை நடந்தாலும் இன்னில இருந்து ஒரு நல்ல தீர்மானம், நான் கவலையே பட மாட்டேன். ஏன்னா அவங்க எனக்கு விரோதமா செய்யலை, கர்த்தருக்கு விரோதமா செஞ்சாங்க. ஸோ இதே மாதிரி தான் நீங்க மற்ற யாருக்கும் எந்த தீமையும் என்ன செய்யக்கூடாது. ஏன்னா எந்த தீமையும் நீங்க செஞ்சீங்கன்னா அது யாருக்கு தீமையா முடியும்? இயேசுநாதருக்கு. நம்ம நன்மையே செய்வோம். எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? எத்தனை பேரை ஒப்பு கொடுக்கணும்? உண்மையா சின்சியரா இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுத்து மனம் திரும்பணும். உங்க சிந்தனை மாறணும். இது பேர் தான் வலதுசாரி சிந்தனை. உங்க சிந்தனை மாறிடுச்சுன்னா உங்களால எந்த சூழ்நிலையிலும் வாழ முடியும், ஜெயமா இருக்க முடியும், சரியானதை செய்ய முடியும்.